Hello viewers, welcome to Easy Engineering Maths. போன வீடியோவில் யூனிட் 1 பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷனில் டைப் 6 ப்ராப்ளம் எப்படி போடுறது அப்படிங்கிற பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதில் போய் பார்த்துக்குங்க. இந்த வீடியோவிலையும் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷனில் டைப் 6 ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்க ரைட் ஹேண்ட் சைடு ஒய் சைன் எக்ஸ் அப்படிங்கிற ஃபார்மில் இருந்தால் அதோட பர்டிகுலர் இன்டர்வல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, கொடுத்துருக்க ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பற்றி பார்க்கலாம். ப்ராப்ளம் பாருங்கள். சால்வ் டி ஸ்கொயர் மைனஸ் 5d d dash ப்ளஸ் 6d dash ஸ்கொயர் இன்ட்டு z ஈக்குவல் டு ஒய் சைன் எக்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க. முதல்ல இது ஹோமோஜீனியஸாக நான் ஹோமோஜீனியஸான்னு செக் பண்ணுவேன். அதுக்கு என்ன பண்ணுங்கள், டியோட பவர் பாருங்கள் 2ன்னு இருக்குது. இங்கே டியோட பவர் 1, d டேஷோட பவர் 1, ஸோ 1 + 1 2ன்னு வந்துடுறேன். இங்கே d டேஷோட பவர் 2, ஸோ எல்லாத்துக்குமே பவர் சேமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இதை நம்ம ஹோமோஜீனியஸ்ன்னு சொல்லிடுறோம். சரிங்களா? அடுத்ததாக ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள், ஒய் சைன் எக்ஸ்ன்றது ஒய் காஸ் எக்ஸ் ஒய் சைன் எக்ஸ் இந்த மாதிரி வந்தால் அது டைப் 6ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இது டைப் 6. ஸோ பர்டிகுலர் இன்டர்வல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டைப் 6 கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? முதல்ல நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்போம். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் முதல்ல ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி எழுதுறதுன்னா, கொடுத்துருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டி ஒரு இடத்துல எம்மு, டி டேஷ் ஒரு இடத்துல 1ன்னு போட்டு ஈக்குவேட்டு 0 பண்ணிங்கன்னா எம்முக்கு வேல்யூ கிடைக்கும். அதை வச்சு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ முதல்ல நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். இப்போ டி ஒரு இடத்துல எம் போடுங்க, ஸோ எம் ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு டி ஒரு இடத்துல எம்மு, டி டேஷ் ஒரு இடத்துல 1 போடுங்க, ஸோ எம் இன்ட்டு 1 ப்ளஸ் 6 இன்ட்டு டி டேஷுக்கு பதில் 1 போடுங்க, ஸோ 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ எம் ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு எம் இன்ட்டு 1 எம்ன்னு வந்துடுறேன். 1 ஸ்கொயர் பண்ணினா 1ன்னு வரும், 1 இன்ட்டு 6 6ன்னு வந்துடுறேன். இந்த ஈக்குவல் டு 0 அப்படியே வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த டேர்மோட மீனிங் என்னென்னா, மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணால் -5 வரணும். அந்த மாதிரி 2 நம்பர் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 6, ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணால் -5 வர்ற மாதிரி என்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளை பண்ணால் 6, ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணால் -5 வர்ற மாதிரி என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -2 -3. -2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் 6ன்னு வந்துடும். -2 -3 ஆட் பண்ணிங்கன்னா -5ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணலாம், இதுக்கு முன்னாடி ஒரு எம் போடலாம், அப்போ எம் -2ன்னு வந்துடும். இப்போ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு எம் போடலாம், அப்போ எம் -3ன்னு வந்துடும். ஸோ இந்த m ஸ்கொயர் மைனஸ் 5m ப்ளஸ் 6 அப்படிங்கிறத நான் எப்படி எழுதலாம்னா m -2 இன்ட்டு m -3ன்னு எழுதலாம். இந்த ஈக்குவல் டு 0 அப்படியே. சரிங்களா? இப்போ இதை வச்சு நம்ம m வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டேர்மை நம்ம எப்படி கூட எழுதிக்கலாம், m -2 ஈக்குவல் டு 0, m -3 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். இங்கே நமக்கு எம்மோட வேல்யூ தான் வேணும். ஸோ -2வை ரைட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா m ஈக்குவல் டு 2ன்னு வந்துடும். அதே மாதிரி இங்கேயும் இந்த -3 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா m ஈக்குவல் டு 3ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இதை வந்து m1ன்னு வச்சுக்கோங்க, இதை m2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ m1 ஈக்குவல் டு 2, m2 ஈக்குவல் டு 3ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த 2 வேல்யூ நம்ம மேனுவலாக கேல்குலேட் பண்ணோம். இந்த வேல்யூஸு கேல்குலேட்டரில் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இப்போ பார்க்கலாம். கேல்குலேட்டரில் மோடுங்கிற பட்டனை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈக்குவேஷன் மேட்ரிக்ஸ் வெக்டர்னு வரும். இது வந்து நான் இப்போ FX991 MS கேல்குலேட்டர் யூஸ் பண்ணேன். இதுக்கு முன்னாடி கிளாஸ்லாம் நான் FX100 MS யூஸ் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து FX100 MS யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் மட்டும்தான் வரும். FX991 MS யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் மேட்ரிக்ஸ் வெக்டர் இந்த மாதிரி 3 டேர்ம் வரும். இதில் நமக்கு ஈக்குவேஷன் தான் வேணும். ஈக்குவேஷனுக்கு கீழே நம்பர் 1 இருக்கிறதுனால நான் நம்பர் 1 சூஸ் பண்ணுறேன். 1 சூஸ் பண்ணேன்னா அன்னோன்ஸ் அப்படின்னு வரேன். எனக்கு அன்னோன் தேவையில்லை, டிகிரி தான் வேணும். அதனால் இந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிகிரி 2, 3ன்னு வரும். இங்கே எனக்கு டிகிரி 2 இருக்குது, அதனால் நான் நம்பர் 2வை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணதான் எனக்கு ஏன்னு போட்டு கொஷின் மார்க் வருது. ஏங்கிறது என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் m ஸ்கொயர். இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் m ஸ்கொயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ ஏக்கு பதில் 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ 1ன்னு போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பின்னு போட்டு கொஷின் மார்க் வரும். பிங்கிறது என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் m. இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் mங்கிறது -5. ஸோ -5 என்ட்ரு பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்கள்.
சின்னு போட்டு கொஸ்டின் மார்க் வரும். சிங்கிறது இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம். இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம்ங்கிறது 6. ஸோ 6 என்டர் பண்ணிவிட்டு ஈக்குவல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் வந்துடும். ஸோ x1 ஈக்குவல் டு 3ன்னு வருது, நமக்கு இந்த 3. அடுத்து ஈக்குவல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா x2 ஈக்குவல் டு 2ன்னு வருது. ஸோ 2ன்னு வந்துடுது. சரிங்களா? இங்கே நம்ம மேனுவலாக கேல்குலேட் பண்ணும்போது m1 ஈக்குவல் டு 2, m2 ஈக்குவல் டு 3ன்னு வந்துச்சு. கேல்குலேட்டரில் போடும்போது m1 ஈக்குவல் டு 3, m2 ஈக்குவல் டு 2ன்னு வருது. அப்படி வர்றதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இந்த 2, 3 பிளேஸ் மாற்றி எழுதுறதுனால ஒரு இஷ்யூவும் வரப்போகிறதில்ல. சரிங்களா? அதனால் நீங்கள் அதை பற்றி பயப்படவே தேவையில்லை. இப்போ நமக்கு m1, m2 வேல்யூஸ் கிடச்சிருச்சு. இப்போ ரெண்டு வேல்யூம் ஈக்குவலாக அன்ஈக்குவலான்னு பாருங்கள். இப்போ m1 நாட் ஈக்குவல் டு m2. அப்போ m1 நாட் ஈக்குவல் டு m2ஆக இருந்தால் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலான்னு பார்த்துருக்கோம்னா f1 ஆஃப் y ப்ளஸ் m1x ப்ளஸ் f2 ஆஃப் y ப்ளஸ் m2x. சரிங்களா? இப்போ இதில் இந்த m1, m2 வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ m1 வேல்யூ 2, m2 வேல்யூ 3, அது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்னென்னு வந்துடும், f1 ஆஃப் y ப்ளஸ் 2x ப்ளஸ் f2 ஆஃப் y ப்ளஸ் 3xன்னு வந்துடும். இப்போ நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கிடச்சிருச்சு. அடுத்ததாக பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் ஈக்குவல் டு 1 டிவைடட் பைன்னு போட்டு இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிங்க. ஸோ d ஸ்கொயர் மைனஸ் 5d d டேஷ் ப்ளஸ் 6d டேஷ் ஸ்கொயர் இன்ட்டுன்னு போட்டு இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிங்க. ஸோ y sin xன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா டைப் 6 ஃபார்மில் இருக்குது. சரிங்களா? y sin x, y cos x இந்த மாதிரி வந்தால் அதை நம்ம டைப் 6ன்னு சொல்லிடணும். சரிங்களா? இப்போ அதோட பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஸோ 1 டிவைடட் பைன்னு போட்டு இந்த d ஸ்கொயர் மைனஸ் 5d d டேஷ் ப்ளஸ் 6d டேஷ் ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா d மைனஸ் 2d டேஷ் இன்ட்டு d மைனஸ் 3d டேஷ் அப்படின்னு எழுதலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். இங்கே m வந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல dன்னு போட்டுங்க, கான்ஸ்டன்ட் வர இடத்துல d டேஷ் சேர்த்துங்க. அப்போ என்ன வரும், இங்கே இந்த mக்கு பதில் d போட்டிங்கன்னா dன்னு வந்துடும். இங்கே இந்த கான்ஸ்டன்ட்டோட d டேஷ் சேர்த்திங்கன்னா மைனஸ் 2d டேஷ்னு வந்துடும். அதே மாதிரி இங்கே m வர இடத்துல dன்னு போடுங்க. ஸோ d இங்கே கான்ஸ்டன்ட் வர இடத்துல d டேஷ் சேர்த்துங்க. ஸோ மைனஸ் 3d டேஷ்னு வந்துடும். இந்த y sin x அப்படியே வந்துடும். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 1/d மைனஸ் 2d டேஷ் அப்படியே வச்சுக்கிட்டு இன்டெக்ரல்னு போட்டுக்கிட்டு இந்த yக்கு பதில் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த d ஒரு இடத்துல cன்னு போட்டுக்குவேன், இந்த d டேஷ் ஒரு இடத்துல xன்னு போட்டுக்குவேன். அப்போ என்ன வரும்னா y ஈக்குவல் டு c மைனஸ் 3xன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த yக்கு பதில் நான் என்ன போட போகிறேன், c மைனஸ் 3xன்னு போட்டுக்குவேன், இந்த sin x அப்படியே போட்டுக்குவேன், dxன்னு போட்டுக்குவேன். சரிங்களா? இப்போ இந்த டேர்மை நம்ம இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். எப்படி இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுவீங்க, இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 ஃபங்க்ஷனாக இருக்குது. அதனால் நம்ம பெர்னாலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். பெர்னாலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு இதை நம்ம யூன்னு வச்சுக்கலாம், இதை வின்னு வச்சுக்கலாம். யூன்னு எடுக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், வின்னு எடுக்கிறத இன்டெகிரேட் பண்ணணும். சரிங்களா? இப்போ u ஈக்குவல் டு c மைனஸ் 3xன்னு வந்துடும். u டேஷ்னா இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுங்கள். சிஏ பண்ணிங்கன்னா 0ன்னு வந்துடும், ஏன்னா சிங்கிறது கான்ஸ்டன்ட். மைனஸ் 3xை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 3ன்னு வந்துடும். ஸோ 0 மைனஸ் 3யோட வேல்யூ மைனஸ் 3. சரிங்களா? u டபுள் டேஷ்னா இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். மைனஸ் 3ஐ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிங்கன்னா 0ன்னு வந்துடும், ஏன்னா மைனஸ் 3ங்கிறது கான்ஸ்டன்ட். சரிங்களா? இப்போ v ஈக்குவல் டு சைன் எக்ஸ்ன்னு வந்துடுது. v1ன்னா இதை இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். சைன் எக்ஸை இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். சரிங்களா? அடுத்ததாக v2ங்கிறது என்னென்னா இதை இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். இந்த மைனஸ் அப்படியே வச்சுங்க, காஸ் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா சைன் எக்ஸ்ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ பெர்னாலிஸ் ஃபார்முலா என்னென்னா u v1 மைனஸ் u டேஷ் v2 ப்ளஸ் u டபுள் டேஷ் v3 இப்படி போயிட்டே இருக்கேன். ஸோ 1/d மைனஸ் 2d டேஷ் u v1, uவோட வேல்யூ c மைனஸ் 3x, v1 வேல்யூ மைனஸ் காஸ் எக்ஸ், மைனஸ் u டேஷோட வேல்யூ மைனஸ் 3, v2ஓட வேல்யூ மைனஸ் சைன் எக்ஸ்னு வந்துடும். சரிங்களா? அடுத்ததாக என்ன பண்ணுங்க, இந்த c மைனஸ் 3xக்கு பதில் ஒய்ஏ போட்டுங்க. ஸோ இப்போ என்ன ஆகும், 1/d மைனஸ் 2d டேஷ் இன்ட்டு c மைனஸ் 3xோட வேல்யூ ஒய்ன்னு பார்த்தோம்னா இந்த மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படியே வந்துடும். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 3ன்னு வந்துடும். ப்ளஸ் 3 இன்ட்டு மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் 3 சைன் எக்ஸ்னு வந்துடும். சரிங்களா? ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் ஈக்குவல் டு 1/d மைனஸ் 2d டேஷ் இன்ட்டு ஒய் இன்ட்டு மைனஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் காஸ் எக்ஸ்னு வந்துடும். இந்த மைனஸ் 3 சைன் எக்ஸ் அப்படியே வந்துடும். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணணும், இந்த டேர்மை எடுத்துகிட்டு இன்டெக்ரல் போடணும். ஸோ இப்போ இன்டெக்ரல்னு போட்டு
இந்த ஒய்யை எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்னா டி வர இடத்துல சின்னு போடணும், டி டேஷ் வர இடத்துல எக்ஸ்ன்னு போடணும். அப்போ சி மைனஸ் 2x வந்துடும். ஸோ நான் ஒய்க்கு பதில் நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், சி மைனஸ் 2xன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். இந்த ஒய்க்கு பதில் சி மைனஸ் 2xன்னு போட்டுக்கலாம். இந்த காஸ் எக்ஸ் அப்படியே வந்துடும். இந்த மைனஸ் 3 சைன் எக்ஸ் அப்படியே வந்துடும், டிஎக்ஸ்ன்னு போட்டுருங்க. சரிங்களா? ஸோ இப்போ ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸை காமனாக வெளியில் எடுத்துங்க. ஸோ மைனஸை காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இங்கே சி மைனஸ் 2x இன்ட்டு காஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும். இங்கே ப்ளஸ் 3 சைன் எக்ஸ்னு வந்துடும். இந்த டிஎக்ஸ் அப்படியே வந்துடும். சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இதை இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். சரிங்களா? எப்படி இன்டகிரேட் பண்ணுவீங்க, இந்த டேர்மை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு பெர்னாலிஸ் ஃபார்முலா போடணும். இந்த டேர்மை டைரெக்டாக இன்டகிரேட் பண்ணிடலாம். ஏன்னா சைன் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ்னு நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ இதை பெர்னாலிஸ் ஃபார்முலாவில் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு இதை யூன்னு வச்சுக்குவோம். ஸோ யூ ஈக்குவல் டு சி மைனஸ் 2x. இதை வின்னு வச்சுக்குவோம். ஸோ வி ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். சரிங்களா? அப்போ யூ ஈக்குவல் டு சி மைனஸ் 2xனால் யூ டேஷ் என்ன வரேன், இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிங்கன்னா சிங்கிறது ஜீரோன்னு வந்துடும். ஏன்னா சிங்கிறது கான்ஸ்டன்ட். மைனஸ் 2xை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 2ன்னு வந்துடும். ஸோ 0 மைனஸ் 2 வேல்யூ மைனஸ் 2. சரிங்களா? யூ டபுள் டேஷ்னால் இதை எகைன் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிங்கன்னா ஜீரோன்னு வந்துடும். ஏன்னா மைனஸ் 2ங்கிறது கான்ஸ்டன்ட். சரிங்களா? அடுத்து வி ஈக்குவல் டு காஸ் எக்ஸ்னு வருது. வி1னா இதை இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். காஸ் எக்ஸை இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிங்கன்னா சைன் எக்ஸ்னு வந்துடும். சரிங்களா? அடுத்து வி2ங்கிறது இதை இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். சைன் எக்ஸை இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் எக்ஸ்னு வந்துடும். சரிங்களா? இப்போ பெர்னாலிஸ் ஃபார்முலா என்னென்னு பார்த்துருந்தோம், யூ வி1 மைனஸ் யூ டேஷ் வி2 ப்ளஸ் யூ டபுள் டேஷ் வி3ன்னு வந்துடும். யூ டபுள் டேஷ் வேல்யூ 0 இருக்கிறதுனால நீங்கள் வி3 கண்டுபிடிக்க தேவையில்லை. சரிங்களா? ஸோ அந்த மைனஸ் அப்படியே வந்துடுறேன். இப்போ பெர்னாலிஸ் ஃபார்முலாவில் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா யூ வி1 மைனஸ் யூ டேஷ் வி2 ப்ளஸ் யூ டபுள் டேஷ் வராது. ஏன்னா 0 இருக்கிறதுனால நீங்கள் அது போட தேவையில்லை. அடுத்து இந்த ப்ளஸ் 3 போட்டுருங்க. சைன் எக்ஸை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் எக்ஸ்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த மைனஸ் அப்படியே வச்சுங்க. திரும்ப இந்த சி மைனஸ் 2xக்கு பதில் நம்ம ஒய்ன்னே போட்டுக்கலாம். ஒய் சைன் எக்ஸ்னு வந்துடும். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 2ன்னு வந்துடும். ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் 2 காஸ் எக்ஸ்னு வந்துடும். ப்ளஸ் 3 இன்ட்டு மைனஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் 3 காஸ் எக்ஸ்னு வந்துடும். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மைனஸ் 2 காஸ் எக்ஸையும் மைனஸ் 3 காஸ் எக்ஸையும் ஆட் பண்ணி மைனஸ் 5 காஸ் எக்ஸ்னு போடுவேன். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், மைனஸ் ஆஃப் ஒய் சைன் எக்ஸ் மைனஸ் 2 காஸ் எக்ஸ் மைனஸ் 3 காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 காஸ் எக்ஸ்னு வந்துடும். சரிங்களா? அடுத்ததான் இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு ஒய் சைன் எக்ஸ் மைனஸ் ஒய் சைன் எக்ஸ்னு வந்துடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் 5 காஸ் எக்ஸ் ப்ளஸ் 5 காஸ் எக்ஸ்னு வந்துடும். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டேர்ம் எழுதுங்க, அடுத்து நெகட்டிவ் டேர்ம் எழுதுங்க. ஸோ 5 காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் சைன் எக்ஸ்னு வந்துடும். சரிங்களா? இப்போ நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கிடச்சிருச்சு, பர்டிகுலர் இன்டர்வலும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அதை கம்ப்ளீட் சொல்யூஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். கம்ப்ளீட் சொல்யூஷனுக்கு ஃபார்முலா என்னென்னா z ஈக்குவல் டு சிஎஃப் ப்ளஸ் பிஐ. சிஎஃப்ங்கிறது என்னென்னு பார்த்துருந்தோம், f1 ஆஃப் ஒய் ப்ளஸ் 2x ப்ளஸ் f2 ஆஃப் ஒய் ப்ளஸ் 3x ப்ளஸ் பிஐங்கிறது 5 காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் சைன் எக்ஸ். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். டைப் 6ல் உங்களுக்கு வந்தால் இப்போ பார்த்த ப்ராப்ளம், இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்க ப்ராப்ளம், இந்த 2 ப்ராப்ளம் தான் வரேன், இல்லைன்னா வர சான்ஸே இல்லை. சரிங்களா? ஸோ நம்ம இதுவரை டோட்டலாக 8 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம் ஹோமோஜினியஸ் லீனியர் ஈக்குவேஷனில். இந்த 8 ப்ராப்ளம் கிளியராக இருந்தீங்கனாலே மேக்ஸிமம் ஒரு 8 மார்க் வாங்கிடலாம். இந்த ப்ராப்ளம் வரலனாலும் கண்டிப்பாக இந்த டைப்பில் தான் வரும். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் இந்த 8 ப்ராப்ளம்ஸ் கிளியராக இருந்தீங்கனாலே நீங்கள் ஒரு 8 மார்க் இந்த யூனிட்டில் இருந்து ஈஸியாக வாங்கிடலாம். தேங்க்யூ.